இந்த பக்கம் எம்ஜிஆர் சார் பார்த்தா அவர் அப்படி பியோர் மாச்சோ ஹீரோவா இருப்பாங்க. அப்போ ஹீரோனாலே இந்த கெட்ட பழக்கம் எல்லாம் இருக்கக்கூடாது, நல்லபடியா இருக்கணும். பெண்களை யார கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு கோயிலும் கட்டுவாங்க. அவங்கள உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு விஷயம் நம்ம சிஎம் சார். குழந்தைகள் முதல் கொண்டு சின்ன சின்ன வாண்டு முதல் கொண்டு இப்ப கூட ஒரு மேரத்தான் பண்ணாங்கல்ல, அது எவ்வளவு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தது. எதுவும் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். சிஎம் ஹிம்செல்ஃப் அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட். எஸ் ட்ரூ. இதெல்லாம் பார்க்கும்போது பெண்களுக்கு சக்தியை மீறின பவரே கிடையாது. ஒரு ஆணின் முன்னேற்றத்திற்கோ ஆணை புஷ் பண்ணி இது பண்ணுன்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா இருக்கிறதே பெண்கள் தான். இதுக்கெல்லாம் போராடுங்க, ஒத்துக்கலாம். நீங்க உங்க கன்வீனியன்ஸ்க்கு இது 2025ல 15 வருஷத்துல 3.7090 வந்தது. That's a big number. That's a big number. That's a big downfall. Yes. FT லைஃப்ஸ்டைல் லேயர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பற்றி தான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ், அதாவது சின்ன வயசு பசங்களாம் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறதை நம்மளால் விட்னஸ் பண்ண முடியுது. ஸோ இது எதனால், இதை வந்துட்டு எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறைக்கலாம் அப்படின்ற நிறைய விஷயத்தை வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்டு நான் யாரை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம்ஸ்ரீ தாராலேருந்து தாரா அம்மா தான் வந்துட்டு உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மம்மி, வணக்கம். இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு அந்த பக்கம் வர்றதே இல்ல. வர பாதி வந்திருக்கேன், இன்னும் பாதி தூரம் வந்துட்டேன்னா நம்ம சேர்ந்து திருப்பியும் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீயும் நல்லா இருக்க. தேங்க்யூ. வெல்கம் டு FT லைஃப். தேங்க்யூ so much. ஒரு சென்சிட்டிவான டாபிக் வந்துட்டு உங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு யார் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என் மைண்டில் வந்துட்டு நீங்கள் தான் வந்தீங்க. ஸோ நிறைய சின்ன குழந்தைங்க, நான் ஸ்கூல் படிக்கும் போதே வந்துட்டு இந்த 10th 11th படிக்கிற பசங்களே நம்ம வந்துட்டு லைட்டாக சிகரெட் அடிச்சு பார்க்கலாமே, தம் அடிச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதாக இருக்கட்டும். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இப்போது ஃப்ரீக்குவெண்ட்டாக டென்ஷனாக இருக்கா, ஓகே இப்போ இதை மாதிரி ஹாப்பியாக இருக்கே அப்போ இதை மாதிரி அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க. இதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க? நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. என்னன்னா, தனக்கு யாரை ரொம்ப பிடிக்கிறாங்களோ அவங்கள கொண்டாடுவாங்க. எஸ், அவங்க எது பண்ணாலும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம சின்ன வயசுல படம், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கெட்டவனை எப்படி சித்தரிப்பாங்க. இப்போ ஒரு நம்பியார் சார் இருக்கட்டும், MR ராதா சார் இருக்கட்டும், ஒரு சிகரெட் பிடிக்கிற மாதிரி, ஒரு பைப் ஸ்மோக் பண்ற மாதிரி, ஒரு சிகாரு, ஒரு ஆல்கோஹால் கிளாஸ் கையில வச்சிருக்க மாதிரி சித்தரிப்பாங்க. அப்போ உடனே எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரி கெட்டவங்களை வந்து ரிசெம்பிள் பண்ணுங்க, ஆமா அப்படின்னு எடுத்துப்பாங்க. அப்போ மக்களுக்கு இந்த பக்கம் எம்ஜிஆர் சார் பார்த்தா அவர் அப்படியே ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா அப்படியே ஒரு பியோர் மாச்சோ ஹீரோவா இருப்பாங்க. அப்போ ஹீரோனாலே இந்த கெட்ட பழக்கம் எல்லாம் இருக்கக்கூடாது, நல்லபடியா இருக்கணும், பெண்களை மதிக்கணும், அன்னையை மதிக்கணும், தங்கைக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும், கூட பிறந்தவங்களை பார்க்கணும், தன் குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவா இருக்கணும், மனைவிக்கு நல்ல கணவனா இருக்கணும், உண்மையா இருக்கணும். இப்படி ஒரு அழகான ஒரு ஹீரோயிசம் நம்ம பார்க்கறோம். எஸ், அப்போ அவங்களுக்குள்ள நம்ம எம்ஜிஆர் சார் மாதிரி இருக்கணும், எனக்கு அவரை மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு வெறி எல்லாரோடய இருந்தது. எல்லாரும் ஹீரோவா அவரை பார்த்தாங்க. நம்ம நாட்டுல யார கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு கோயிலும் கட்டுவாங்க, அவங்கள உயர் பதவியில உட்காத்தி வைப்பாங்க. அப்படி பார்க்க போனா நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ல உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு விஷயம் நம்ம சிஎம் சார் இல்லையா? எவ்வளவு ஒரு அழகான இம்பாக்ட். எத்தனை பேர் இவர் வந்ததுனால பாலிடிக்ஸ் பார்த்திருக்காங்க. குழந்தைகள் முதல் கொண்டு சின்ன சின்ன வாண்டு முதல் கொண்டு டிவியில அசம்பிளி பாக்குறாங்க, அசம்பிளில என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, voting எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம், மிகப்பெரிய டூல் டு சேஞ்ச் த ஹோல் கம்யூனிட்டி. ஒரு நாட்டை நல்லபடியா திருத்தறதுக்கும் இல்ல வேற மாதிரி மாத்துறதுக்கும் சினிமா கிட்ட அவ்வளோ ஒரு தாக்கம் உண்டு. ஏன்னா மக்கள் வந்து அவங்களோட ரிலேட் பண்றாங்க, ஹீரோஸோடையோ ஹீரோயின்ஸோடையோ ரிலேட் பண்றாங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டம் தாண்டி கொஞ்சம் விஷன் வேற மாதிரி இன்னும் அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஆல்ஃபா மேல் எப்படி இருக்கணும்னா அவன் வந்து மாச்சோவா இருக்கணும், 4 பேர் அடிக்கணும்,
அப்படி சிகரெட் பிடிக்கணும், அவன் போஸே அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்போ என்ன ஆகணும், நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, சிகரெட் பிடிக்கல குடிக்கல அப்படின்னா அவங்க ஒரு சோபர் கேரக்டர் அப்படின்னு எடுத்துட்டு பழம் சொல்றாங்க. இது வந்து ஒரு பியர் பிரஷரா இருக்கு பசங்களுக்கு. அவங்க வந்து அந்த கேங்குள்ள செட் ஆகணும், கூல் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூலா இருக்கிறோம். இப்ப ஆல்பா மேல் பாய்வன் இவன் சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலே அப்படின்னு நம்ம எடுத்துட்டு வர்றதுனால எல்லாருமே knowingly or unknowingly they are under pressure to use this. ஆனா இதெல்லாம் மாத்துற மாதிரி சூப்பரா அன்னைக்கு நான் ஒரு டேட்டா பார்த்தேன். அந்த டேட்டால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிகரெட் பிடிக்கிறது வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்திருக்கு 15 வருஷத்துல. 2010ல எடுத்த அனாலிசிஸும் இப்போ 2025ல எடுத்த அனாலிசிஸ்க்கும் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படின்னு இருந்தாலும் சிகரெட் பிடிக்கிறாங்கல்ல, அவங்க பக்கத்துல இருந்தா கூட எஃபெக்ட் ஆகுது. நான் ஸ்மோக்கர்ஸா இருந்தா கூட. நீங்க சொன்ன மாதிரி இப்போ சிகரெட் பாக்கெட்லயே இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நீங்க சிகரெட் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சர் வரும், இல்லை வந்துட்டு லங்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறத அந்த பாக்கெட்லயே வந்து போட்டிருப்பாங்க. இப்போ நிறைய மூவி கார்ட்ஸ்லயுமே இன்ட்ரோடக்ஷன்லயே வந்துட்டு போட்டுருவாங்க, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் எல்லாமே வந்துட்டு போடுறாங்க. ஒரு சீன்லயுமே வந்துட்டு இது வைக்கணும் அப்படிங்கிறது. சீரியல்ஸ்ல இருந்து முன்னையாவது சினிமாஸ்ல மட்டும் தான் வச்சிருந்தாங்க. இப்போ சீரியல்ஸ் யூடியூப்ஸ்ல நம்ம வச்சா கூட இந்த கார்டு கண்டிப்பா போடணும் அப்படிங்கிற ப்ராப்பரான ரூல்ஸுமே வந்துட்டு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி டைம்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் ஸ்மோக்கர்ஸுமே வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. இது குடிக்கிறவங்களுக்கு தான் கெடுதல், ஆனா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கெடுதல். இது நிறைய பேர் அவேர்னஸ்ல சொல்லி பார்த்தோம், வந்துட்டு யாருமே வந்துட்டு அதை கேட்கற மாதிரி இல்ல. நான் இப்போ டேட்டா எடுத்து பார்க்கும்போது 2010ல இருந்து 2025 நிறைய டிராமாட்டிக் அப்படியே குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா 3 ரீசன் சொல்லலாம். ஒண்ணு வந்து சிகரெட்டோட விலை ஏறிடுச்சு, என்ன ட்ரூ. ரெண்டாவது பொது இடங்களில் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு அபராதம்னு போட்டு வச்சிருக்காங்க. மூணாவது அவேர்னஸ், அதை பத்தின விழிப்புணர்வு நிறைய இருக்கு. அப்போ இது குடிச்சா இது வருமா, நான் இல்லையே நான் வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும், இல்ல என்னால என் பசங்க நான் ஸ்மோக் பண்றதுனால பக்கத்துல என் பசங்க உட்காந்துருந்தா அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் எல்லாமே இருக்கிறதுனால டிராஸ்டிக் சேஞ்ச் அதுல இருக்கு. ஆனா மிச்ச நாடுகள்ல இப்ப இந்தியா மாதிரி நாடுகள்ல எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. ஆனா தென் ஆப்பிரிக்கா, இந்த அரேபிய நாட்டுகள்ல அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வந்திருக்கு அந்த அனாலிசிஸ் படி. பட் இப்படியே போச்சுன்னா இந்த மாதிரி அவேர்னஸ் நம்ம கொடுக்க இன்னும் சினிமாவோட இம்பாக்ட் சினிமால இன்னும் கொஞ்சம் நல்லா, ஏன்னா நம்ம தான் கொண்டாடுறோம்ல அந்த ஹீரோ. இப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தா அந்த ஹீரோ பிடிச்சு போச்சுன்னா அதே மாதிரி பைக் ஓட்டுறது, அதே மாதிரி டிஷர்ட் போட்டுக்கிறது, அப்படி இல்ல நீயே எத்தனை தடவை இங்க லைட் எல்லாம் வச்சு ஸ்டைலா போட்டுட்டு வந்திருக்க. சோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளா இப்ப கூட ஒரு மேரத்தான் பண்ணாங்கல்ல against anti drugக்காக வந்து அது எவ்வளவு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தது. எதுவும் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம், சிஎம் himself அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட். ட்ரூ. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபியூச்சர், நம்ம நாட்டோட ஃபியூச்சர் வந்து இன்னும் பிரைட்டா தெரியுது. நீங்க சொன்ன ரிசல்ட்ஸ் கேட்கும்போது உண்மையாவே பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஆனா இப்போ இங்க சென்னையில தாண்டி நீங்க பெங்களூர் இல்ல வந்துட்டு அவுட்டர் சென்னை போனீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் லைக் பெங்களூர், டெல்லி, மும்பை எல்லாம் போனீங்கன்னா மேல் மட்டும் கிடையாது, ஃபீமேல்ஸுமே வந்துட்டு அழகா ஸ்மோக் பண்றாங்க. பயந்து பண்ணுவாங்க சில விஷயம். இப்பெல்லாம் வந்துட்டு எந்த பயமும் எதுவுமே இல்லை, நாங்களாம் வந்துட்டு ஃபெமினிஸ்ட், நாங்கள் வந்துட்டு பசங்க பண்ற எல்லாத்தையுமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபீமேல்ஸுமே வந்துட்டு நிறைய பேர் இது பண்றதை நம்மளால. டிஃபைன் ஃபெமினிசம் ஃபார் மீ. அக்கார்டிங் டு மீ சம்திங் அது டிஃப்ரெண்ட், பட் அக்கார்டிங் டு த சொசைட்டி தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சி ஃபெமினிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்களுக்கு அகேன்ஸ்டா, பெண்களை இழிவுபடுத்தி அபியூஸ் பண்ணி பெண்களை ஒரு தவறான ஒரு விஷயத்துக்கு ஃபோர்ஸ் பண்றது, அதுதான் அது அகைன்ஸ்டா போறதுதான் ஃபெமினிசம். பட் இன் சொசைட்டி மோஸ்ட் பீப்பிள் பிலீவ் that is a convenience. people ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிறது 100% உண்டு. ஏன்னா நம்ம சனாதன தர்மத்திலேயே தன்னுடைய பாடியில அர்த்தாங்கினியாக வச்சிருக்காரு நம்ம சிவபெருமான். நம்ம சனாதன தர்மத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல பெண் தெய்வத்தின் பேர் சொல்லிதான் ஆண் தெய்வத்தையே குறிக்கிறாங்க. லக்ஷ்மி நாராயணன், பார்வதி பரமேஸ்வரன், சீதாராமன், இல்ல இப்படிதான் நம்ம ராதாகிருஷ்ணன். ஆமா, உனக்கு ராதாகிருஷ்ணன். அப்போ பெண்களுக்கு சக்தியை மீறின பவரே கிடையாது. சக்தி தான்
உயர்ந்தது இல்லையா? பெண்கள், பெண் சக்தி, பெண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு அந்த தைரியம், அந்த ஒரு வில் பவர், பிசிக்கலா நம்ம பவர் இல்லைன்னா கூட வில் பவர்ங்கிறது வந்து பெண்களுக்கு ஜாஸ்தி. ஒரு ஆணின் முன்னேற்றத்திற்கோ, ஆணை புஷ் பண்ணி இது பண்ணுன்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா இருக்கிறதே பெண்கள் தான். இதுக்கெல்லாம் போராடுங்க, ஒத்துக்கலாம். நீங்க உங்க கன்வீனியன்ஸ்க்கு நீங்க ஜாலியா இருக்கணுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு டேக்லைன் ஃபெமினிசம் கொடுக்க கூடாது. ட்ரூ. என்ன, I'm open to this, then you be open, don't use the tagline. ஸோ பெண்களுங்கிறது வந்து ஒரு சக்தி, ஆண்களுக்கு கூட இல்லாத ஒரு சக்தி பெண்களுக்கு இருக்கு. என்ன? ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி. அந்த உயிரை காப்பாற்றி அந்த உயிருக்கு உயிரா வளர்த்து உயிரையே போற அளவுக்கு வலியை சுமந்து அந்த குழந்தையை உருவாக்குறா ஒரு பெண். அப்போ அவ பெண் தெய்வம் தானே தவிர அவ வந்து ஒரு இது கிடையாது. நம்ம எந்த தர்மத்திலையும் எந்த புராணங்களையும் பெண்ணை அந்த மாதிரி கேவலமா யாரும் பார்த்ததும் கிடையாது, இழிவுபடுத்தினதும் கிடையாது. இத்தனைக்கும் பெண்களை போற்றி தான் இருக்கிறார்கள். அப்போ நம்ம வந்து நடுவுல ஒரு ஒரு பீரியட் இருந்தது, பெண்களை அவமானப்படுத்தினாங்க, இழிவுபடுத்தினாங்க, வீட்டுல அபியூஸ் பண்ணாங்க, பிசிக்கல் டார்ச்சர் பண்ணாங்க, ரொம்ப சப்ரஸ் பண்ணி வச்சாங்க. அவங்களால அவங்களோட ஒப்பீனியனை சொல்ல முடியாம இருந்தது. அதுக்கெல்லாம் போராடலாம், அதுக்கெல்லாம் செய்யலாம். ஆனா இது வந்து நம்ம அவங்க வந்து கன்வீனியண்டா எடுத்துக்கிறாங்க தான் சொல்லணும். ஒரு விஷயம் கெடுதல், நீங்க ஒரு உயிரையே உருவாக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருந்ததுன்னா, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு விமென் அண்ட் தேர் ஹவு தேர் சீயிங் திஸ், நாமும் ஒரு கேர் எடுத்துக்கணும். நம்ம பாடியை பத்தி கேர் எடுத்துக்கணும். நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும். வருங்கால இப்போ ஒரு சந்ததியரை நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க, அவங்க ஹெல்த்தியா இருக்கணும், அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், அவங்க ஒரு திடமா இருக்கணும்னா அப்ப நம்மளை எப்படி பார்த்துக்கணும்? குழந்தைதான் உயிர். ஒரு தாய்க்கு குழந்தைதான் உயிர். அதுக்காக என்ன வேணா பண்ணுவா, எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவான். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். கண்டிப்பா மம்மி. ஃபெமினிசம் அப்படின்ற பேரை சொல்லிட்டு இது பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து, எங்களோட சேனலோட கருத்து. ஸோ நீங்க சொன்னீங்க வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு 2010ல எடுத்ததுக்கும் இப்போ எடுத்ததுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளோ % குறைஞ்சிருக்கு 2010ல? இந்த டேட்டா அனாலிசிஸ், ரீசன்ட் டேட்டா அனாலிசிஸ்ல 2010ல 9.75 அப்படி இருந்திருக்கு. இது 2025ல 15 வருஷத்துல 3.7090 வந்திருக்கு. That's a big number. That's a big number. That's a big downfall. Yes, that's a big number மம்மி. இது கண்டினியூஸா இப்படியே போயிட்டு இருக்கு, இதே மாதிரி டிராஸ்டிக்கா குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, நம்ம இந்தியாலேயே சிகரெட் வந்து இருக்கவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் நம்மளோட பின்னாடி வர குழந்தைங்களுக்கு, அதாவது யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு நிறைய அவங்க லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம். அவங்களோட ஹெல்த் வந்துட்டு நல்லா இருக்கும். கேன்சர்ஸ் நிறையா வந்துட்டு நம்ம தவிர்க்கலாம். என்ன எவ்வளோ குழந்தைங்களுக்கு கேன்சர்ஸ் பிகாஸ் ஆஃப் அவங்க பேரண்ட்ஸ் ஸ்மோக் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு கேன்சர் வந்தது நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம கேட்டிருக்கோம். மேபி இந்த சேஞ்ச் வந்து ஒரு குட் சேஞ்ச் இன் இந்தியா. ஸோ அதே மாதிரி மற்ற கண்ட்ரியில் இருக்கவங்களும் வந்து மனிதர்கள் தான். ஸோ அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்துட்டு, ஐ மீன் சூப்பரான ஒரு அனலைசஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து இந்த பார்த்துட்ருக்க நிறைய அம்மா பார்த்துட்ருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருப்பாங்க. என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி வந்துட்டு தம் அடிச்சுட்டே இருக்கான், விட மாட்டேன்றான், அம்மா பார்த்துட்ருக்காங்க, என் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு டிப்ஸ் இல்லை ஒரு சிம்பிள் ஏதாவது கொடுத்து இது ரெகுலராக பண்ணுங்க, அவங்க வந்துட்டு மாறுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அது கூட வந்துட்டு ஷேர் பண்ணலாம். டெஃபினெட்லி செய்கைக்கு போடலாம். ஆமாம், வெரி குட். ஸோ எப்போவுமே நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நம்ம வந்து நம்ம குழந்தைகளை நல்லபடியாக எடுத்துகிட்டு வரணும். See, the choice is you have to leave the choice to the children. அதாவது ஒரு நல்லது கெட்டது எடுத்து சொல்லி நீ சூஸ் பண்ணு. குழந்தை ஆஃப்கோர்ஸ் உங்களுடைய மேற்பார்வையில தான் இருக்கணும், நீ சூஸ் பண்ணு. அப்போ அந்த குழந்தை எதை சூஸ் பண்ணணும், அதுக்கான தெளிவு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நம்ம நிறைய எவ்வளோதான் நம்ம வந்து பேசினாலும் அக்கல் சயின்ஸில் நிறைய விஷயங்கள் குழந்தையோட மனத்தெளிவு கொடுக்கறதுக்கு, குழந்தை ஃபோக்கஸ்டாக அவங்களோட கோல்ஸ், கரியர், படிப்பில் அதில் ஃபோக்கஸாக பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க நம்ம கிட்டன்னா இந்த பேச்சு
நல்லதா கெட்டதா கெட்டதா. அப்படி அனலைஸ் பண்ண தெரியும். குட் டச் பேட் டச் மாதிரி இவங்க Exactly. பேசுறது நல்லதா பேசுறாங்களா இல்ல இவங்க வந்துட்டு ஒரு அலர்ட்னஸ், மைண்ட்ல ஒரு அலர்ட்னஸ் இருக்கணும். யாராவது வந்து பேசின உடனே நம்பிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லையா? True. இவங்க இந்த இன்டென்ஷனோட பேசணும். அதுக்கு நம்ம ரேக்கிய தவிர்த்து வேற எந்த இதுலயும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 100% சேஃப், 100% எவ்ரிபடி கேன் லேர்ன். ஏஜ் ஒரு கிரைட்டீரியாவே இல்லை. 5 வயசுல இருந்து அவங்க புரிதல்ல இருந்து நீங்க பண்ணலாம். இல்ல என் பையன் இது பண்ண மாட்டாங்க, என் பொண்ணு இது பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி டீனேஜ்ல வரக்கூடிய பசங்களுக்கு அவங்க வீட்டில் அவங்க தாயோ தந்தையோ யாரோ ஒருத்தங்க ரேக்கி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களே அவங்களுக்கு வந்து நல்ல ஹீல் பண்ணலாம். அவங்களுக்கு நல்ல தெளிவு வர்ற மாதிரி சிம்பிள்ஸ் போட்டு அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொடுக்கலாம். இல்லை அந்த பசங்களை சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ஹீலிங் மெத்தடாலஜி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நல்லா கெஸ் பண்ணி, நீங்கள் எவ்வளோதான் எக்ஸ்போஷர் கம்மியாக இருந்தாலும் அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. இவங்க இந்த நோக்கத்தோட பேசுகிறாங்க, இந்த இடத்துல நான் இந்த டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களுக்கு கிடைக்கும். இதில் சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் கற்றுக்கலாம், வயசானவங்களும் கற்றுக்கலாம், யங்காக இருக்கிறவங்களும் கற்றுக்கலாம். டெஃபினட்டாக தேர் ஆர் சோ மெனி மொடாலிட்டிஸ் அவுட் தேர். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் நம்ம குழந்தைங்கள ஒரு கரெக்டான பாதையில் கொண்டு வரலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மம்மி, நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட FT லைஃப் ஸ்டைல் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டாபிக் பற்றி நானும் மம்மியை டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until it's bye from தேன்மொழி.